Alhamdulillah rabbil alamin. Assalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu atii'ullaha wa atii'ur rasula wa ulil amri minkum. Fa in tanaza'tum fi shay'in farudduhu ila Allahi wa rasuli in kuntum tu'minuna billahi wal yawmil akhir. Dzalika khairu wa ahsanu ta'wila. Suratul Nisa. Suratul Nisa 59வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் தர்ஜுமா: இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், இன்னும் அவன் தூதருக்கும் உங்களில் அதிகாரம் உடையவருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் பிணங்கிக் கொண்டால் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நீங்கள் நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால் அதனை அல்லாஹ்வின் பக்கமும் அவன் தூதரின் பக்கமும் திருப்பிவிடுங்கள். இது உங்களுக்கு மிக சிறந்ததாகவும் மிக அழகிய முடிவாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். அல்லாஹ்விற்கும் வழிபட வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபட வேண்டும், இன்னும் அதிகாரமுடையவர் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தாஅனி ஃபகத் அத்தா அல்லாஹ். எவன் என்னை வழிபடுகிறானோ அவன் அல்லாஹ் தஆலாவை வழிபட்டதை போன்றவன். அல்லாஹ் தஆலா அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் ரெண்டையும் சேர்த்து சொல்றான். முன்னாடியே சொன்ன அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்தை சேர்த்து சொல்கிறான் என்றால் அந்த ரெண்டு விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அதில் ஒன்று இந்த விஷயம், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல். அல்லாஹ்விற்கும் வழிபட வேண்டும், அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபட வேண்டும். ஒரு ஆள் நான் அல்லாஹ்க்கு மட்டும்தான் வழிபடுவேன், எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம் தேவையில்லை, அவங்களாம் வழிபட மாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தனக்கு வழிபடுகின்ற விஷயத்தை நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் அல்லாஹ் தஆலா ரெண்டையும் சேர்த்து சொல்றான். அல்லாஹ்விற்கும் வழிபட வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபட வேண்டும், அதே போன்று அதிகாரமுடையவர் அதாவது தலைமைக்கு அல்லது தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் அத்தாஅனி ஃபகத் அத்தா அல்லாஹ், மன் அத்தாஅ அமீரி ஃபகத் அத்தாஅனி. யார் எனக்கு வழிபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வை வழிபட்டவரை போன்றவர். யார் தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டு தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றாரோ அவர் எனக்கு வழிபட்டவரை போன்றவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூட சொல்லுவாங்க, அளவுக்கான ஹபஷியர் கருப்பு இனத்தவர் அந்த அடிமையாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு தலைவராக வருகிறார் என்றால் அந்த தலைவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த நாஜாத்துக்கு ஷைன் ஃபர்துஹு இலல்லாஹி வ ரசூல். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையின் தலைவராக தளபதியாக அனுப்பி வைக்கிறாங்க. போகும்பொழுது ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி உங்களுடைய தலைவருக்கு நீங்க கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா போறாங்க, போய் போர் செஞ்சுட்டு ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும்போது அந்த தலைவர் எந்திரிச்சு சொல்றாரு, இந்த மாதிரி அலைஸ அமரக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துதியௌனி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு, அந்த கூட்டத்தை பார்த்து அந்த தலைவர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு எனக்கு வழிபடுமாறு அல்லது எனக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை ஏவி இருக்காங்க தானே அப்படின்னு இந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறார். அதுக்கு அந்த கூட்டம் சொல்லுது, ஆமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த தலைவர் சொல்றாரு, அப்படியா, அப்ப என்ன செய்யணும், ஒரு நெருப்பு குண்டத்தை மூட்டி அந்த நெருப்புல எல்லாரும் குதிங்கன்றார் தலைவர். இப்போ சஹாபாக்கள் எல்லாம் குதிக்க மறுக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, தலைவர் ஒரு நெருப்பை மூட்டி அந்த நெருப்புக்குள்ள குதிங்க அப்படின்றாரு. சஹாபாக்களுக்கு இந்த விஷயத்துல உடன்பாடு இல்லை, ஏன்னா நெருப்புல குதிச்சா மௌத்து தான், அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல உடன்பாடு இல்லை. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் மறுத்துட்டு நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ்,
இந்த மாதிரி தலைவர் வந்து நெருப்பு மூட்டி அதுல குதிக்க சொல்றாரு, யார் சொன்னா நாங்க என்ன செய்யறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா தஆத்து ஃபில் மஅரூஃப், வழிபடுதல் தலைவருக்கு வழிபட வேண்டும். ஆனா எந்த விஷயத்துல வழிபட வேண்டும் என்று சொன்னால், நல்ல விஷயங்கள் ஏவுகின்ற பொழுது, நல்ல விஷயங்களை செயல்படுத்துகின்ற பொழுது அந்த விஷயத்துல மட்டும்தான் நாம் என்ன செய்யணும், அந்த தலைவருக்கு வழிபட வேண்டும், கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லது ஏதாச்சும் ஒரு முரண்பாடு வருது, தலைவருக்கு அந்த கூட்டத்திற்கு மத்தியில் உடன்பாடு வருதுன்னு சொன்னா உடனே ஜமாத்தை விட்டு அந்த கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி இருக்கிறாங்க, உங்களுடைய தலைவருக்கு மத்தியில, தலைவருக்கும் அந்த கூட்டத்திற்கு மத்தியில் ஏதாவது முரண்பாடு, கருத்து வேறுபாடு வருகிறது என்று சொன்னால் அது ஒரு சோதனையாக இருக்கும். அதில் என்ன செய்ய வேண்டும், பொறுமையுடன் இருக்க வேண்டும். மாறாக அவர் அந்த கூட்டத்தை பிச்சுக்கிட்டு தனியா போறாரு, கூட்டத்தை பிரிச்சுக்கிட்டு தனியா போறாருன்னு சொன்னா ஃபக்கத் ஹலா ரிபகத்தல் இஸ்லாமிய முன்னோக்கி, இஸ்லாம் என்ற கயிற்றை அவருடைய கழுத்திலிருந்து அவர் கலட்டி விட்டு விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக தலைமைத்துவத்துக்கு ஏதாச்சும் கருத்து வேறுபாடு வருகிறது என்று சொன்னால் அது அப்படியே பொறுமையாக இருக்க வேண்டும். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படை தளபதியாக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த படையில யார் இருக்கானா, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அந்த படையில இருக்கிறாங்க. போருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போருக்கு போன அந்த படை எதிரிகள் எல்லாம் விரண்ட ஓடிட்டாங்க. அப்ப அந்த எதிரி கூட்டத்திலிருந்து ஒரே ஒரு மனிதர் மட்டும் வந்து அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட, தலைவர், அந்த தலைவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஷஹாதத் சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறாரு. அப்ப அம்மார் இப்னு யாசிர் அந்த படை தளபதி சொல்றாரு, இல்ல இந்த மாதிரி இஸ்லாத்துல வந்ததுனால உங்களுக்கு பாதுகாப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஆனா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இந்த விஷயத்துல முரண்பாடு இருக்கு. அவங்கள அந்த நபரை கொலை செய்யணும் அப்படி, அதாவது அந்த எந்த நபர் பாதுகாப்பு கேட்டாரோ அந்த நபரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய எண்ணம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அந்த நபரை பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம். ரெண்டு பேரும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிக்கிறாங்க. என்ன ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா இந்த மாதிரி விவாதம் நடக்குது ரெண்டு பேருக்கு மத்தியில. ஒரு கட்டத்துல ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்கன்னா, அந்த தலைவராக இருந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை திட்டிடுறாங்க. திட்டின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து, யா ஹாலித் லா தசுப்பு அம்மார், அம்மாரை திட்டாதீங்க, ஃபைன்னஹு யசுப்புஹு யசுப்புஹுல்லாஹ், யார் நான் நியமித்த தலைவரை, நான் அமீராக அனுப்பிய அந்த தலைவரை, நான் தலைவராக்கிய அந்த நபரை யார் திட்டுகிறாரோ ஃபயசுப்புஹுல்லாஹ், அல்லாஹ் தான் அவரை திட்டுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுகின்ற ஒரு விஷயம் இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி முரண்பாடு வருகின்ற பொழுது அல்லது அவர் செய்கின்ற செயல்களுக்கு கருத்து வேறுபாடு வருகின்ற பொழுது நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டுமே தவிர, இப்படி செய்துவிட்டார் அல்லது இப்படி சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி ஜமாத்தை பிரித்து கொண்டு செல்வது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு யகூதிக்கும் ஒரு முனாஃபிக்குக்கும் ஒரு சண்டை, ஒரு விவாதம் வருது. அப்ப அந்த தீர்ப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருது. அந்த வழக்குல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூதிக்கு விசாரிச்சு பார்த்ததுல யகூதி பக்கம் தான் நியாயம் இருக்குது. அதனால யகூதிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்கிறாங்க. முனாஃபிக் யகூதிக்கு தீர்ப்பு வழங்கப்படுது. ஆனா இந்த முனாஃபிக்கு ஒரு விதமான மன உறுத்தல், ஏன்னா அவ பக்கம் தீர்ப்பு போயிருச்சு, நம்ம பக்கம் தீர்ப்பு வந்திருக்க கூடாதா அப்படின்னு ஒரு விதமான மன உறுத்தல். அதுக்கு இந்த முனாஃபிக் என்ன செய்யறாச்சுன்னா, சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தீர்ப்பு போய் சொல்லிட்டாங்க, நான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போவோம்னு சொல்லிட்டு அந்த யகூதியை கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வர்றாரு. அந்த முனாஃபிக் வந்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா வழக்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லப்படுது, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, யகூதிக்கு சார்பா தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்ற ஒரு செய்தியை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு தன்னுடைய வாள் எடுத்துட்டு வந்து அந்த முனாஃபிக்குடைய தலை அப்படியே வெட்டுறாங்க. என்ன காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கி விட்டார்கள், இனி அதற்கு மேல்முறையீடு என்பது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, அல்லது அல்லாஹ் தஆலா இத சொல்றாங்க, தனாஜாத்தும் ஃபீ ஷைஇன் ஃபர்துஹு இலல்லாஹி வ ரசூல், உங்களுக்கு மத்தியில ஏதாச்சும் சண்டை வருதுன்னு சொன்னா ஒன்னு அல்லாஹ்கிட்ட போய் கேளுங்க, இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்டும் அவர்கள் தீர்ப்பு வழங்கியதற்கு பின்னும் இந்த மாதிரி மேல்முறையீடு செஞ்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய தலையை எடுப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த முனாஃபிக்குடைய தலையை எடுத்தார்கள் என்பது வரலாறு. மனிதர்களை 4 வகைகளாக பிரிப்பார்கள். முதல் வகை என்னன்னு சொன்னா, அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாது, அவனுக்கு தெரியாதுன்றது கூட அவனுக்கு தெரியாது.
எந்த விஷயம் அவனுக்கு தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றது கூட அவனுக்கு தெரியாது. இவனை வந்து ஜாகில், ரொம்ப அகமக் என்கின்ற அடிமுட்டாள் என்கின்ற ஒரு பட்டியலில் கொண்டு வருவார்கள். இவனை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த நபர் அவனுக்கு தெரியாதுன்ற அந்த விஷயமும் அவனுக்கு தெரியும். அதாவது தனக்கு தெரியாத அப்படின்ற விஷயம் தெரியும். அவன் வந்து மடமைத்தனத்தில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். 4 வகைகளாக பிரிக்கிறார்கள். தலைமைத்துவத்திற்கு உண்டான தன்மைகளை சொல்றாங்க. அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாது, அவனுக்கு தெரியாதுன்றது கூட அவனுக்கு தெரியாதுன்னா அவன் வந்து அகமுக்கு அடிமுட்டாள், அவன் அப்படியே தவிர்த்துக்கணும். 2வது நபர் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்றது அவனுக்கு தெரியுது, அப்ப அவனுக்கு அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து 3வது நபர் அவனுக்கு தெரியும், ஆனா அவனுக்கு அந்த விஷயங்கள் தெரியுன்றது தெரியாது. அப்ப என்ன செய்யணும், அவன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு என்ன செய்யணும், அந்த விஷயங்களை எழுப்பி விடணும். தெரியும் ஆனா தெரியுன்றது தெரியாது. 4வது நபர் அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்பதும் தெரியும் என்றால் அவனை தலைவராக்குங்கள் என்று அந்த தஃசீருடைய கிதாபுகளில் காணப்படுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்ல வருகிற விஷயம் தான், அல்லாஹ்விற்கு வழிபட வேண்டும், இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபட வேண்டும், இன்னும் தலைமைத்துவத்திற்கும் கட்டுப்பட வேண்டும். தலைமைத்துவத்தில் இருக்கின்ற முதல் தன்மை அல்லாஹ் தஆலா முந்தின வசனத்தில் சொன்னான், அத்துல் அமானாத்தி இலா அஹ்லியா. அந்த யார் ஒருவர் அமானியம் பேணுகின்ற விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றாரோ அவரை நீங்கள் தலைவராக்குங்கள் என்று ஹதீஸ் கிதாபுகளில் காணப்படுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்ல வருகிற விஷயங்கள் தான், அல்லாஹ்விற்கும் கட்டுப்பட வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட வேண்டும், அதே போன்று தலைமைத்துவத்திற்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். ஆக எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இதுபோன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்றி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.